சால்ட் டீ பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் சர்க்கரையும் தேவைப்படக்கூடிய அளவுக்கு ஏலக்காவையும் நல்லா அரைச்சி பவுடராக எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு இல்லைனா 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே நம்ம ஆயில் மெஷர் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதையுமே சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நம்ம வீட் ஃப்ளார்ஸை சேர்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா வரும். தேவைப்படும் பட்சத்தில் எக்ஸ்ட்ராவாக கப்பு தேவைப்பட்டது நீங்கள் மாவு அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பெசரி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வரணும். இந்த மாதிரி ஒரு உருண்டையோ இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பில் வச்சு பாச்மன் பேப்பர் வச்சு அடியிலையும் மேலேயும் வச்சு நல்லா ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டர் ஏதாவது வச்சு திக்னஸ் கொஞ்சம் அதிகமாகவே வச்சு நீங்கள் இதை ரெடி பண்ணணுங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற ஷேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இதை கட் பண்ணி ஒரு பாச்மன் பேப்பரில் வச்சுக்கோங்க பட்டர் தடவிட்டு. இதை பார்த்தீங்க அப்படின்னா 180 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த ஓவனில் இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு 25 மினிட்ஸுக்கு நம்ம குக் பண்ணணும், அதாவது பேக் பண்ணணுங்க. இப்போ எல்லாமே பேக் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு சூப்பரான டீ பிஸ்கெட் கிடச்சிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டீ குடிக்கிற டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.